99ல் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையாரும் கூட்டணியில் இருந்து 5 ஆண்டுகள் அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தார்கள். அப்ப டெல்லி பாஸ் பிக் பாஸ் சொன்னதுதான் அவங்க அப்பா கேட்டுட்டு இருந்தாரா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்த முதல்வர் ஸ்டாலினுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். அந்த ஒவ்வொரு பூத்துக்கு வரப்ப அங்க உள்ள எல்லா கட்சிக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விஜிலண்டா அதை கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இதுபோல இறந்தவர்கள் ஓட்டோ 2 ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டு இது போன்றதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன். அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதை மற்ற கட்சிகள் உதவி செய்யணும். இல்ல நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க திமுக, என்ன நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால டெல்லி பிக் பாஸ் சொல்றதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அடிமையாகிட்டாரு, தமிழர்களோட உரிமைகளை விட்டு கொடுக்க தயாராகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 99ல் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையாரும் கூட்டணியில் இருந்து 5 ஆண்டுகள் அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தார்கள். அப்ப டெல்லி பாஸ் பிக் பாஸ் சொன்னதுதான் அவங்க அப்பா கேட்டுட்டு இருந்தாரா என்னமோன்னு எனக்கு தெரியல. அதனால அப்படி சொல்லலாம். அந்த தன் அனுபவத்தில் கூட அவர் அப்படி சொல்லலாம். ஓகே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.